கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே விசுவாசத்தை வலியுறுத்தின, அதை உறக்கச் சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து அநேக இடங்களில் மிகவும் அழகாக உறுதியாக அவர் ஜனங்களுக்கு போதித்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவால் அற்புதங்களை செய்ய முடியும் என்றால் கூட அவர் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்த பொழுது, இதை செய்ய எனக்கு முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்பதை பார்க்கிறோம். பிறவி குருடர்கள் இயேசுவினிடத்திலே ஜெபிக்க வந்த பொழுது கூட, இதை செய்ய முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டு அவர்களுக்கு அற்புதத்தை இயேசு செய்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மத்தேயு 21:22 வாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொன்ன அநேக சம்பவங்களை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லாசரு மரித்து 4 நாளாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த செய்தி கூறப்பட்டு, இயேசு கிறிஸ்து அன்று கல்லறைக்கு முன்பாக அவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். மார்த்தாளும் மரியாளும் இயேசுவோடு கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் இயேசுவிடத்தில், இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று கூறுவதை பார்க்கிறோம். இயேசுவும் அவர்களோடு கூட கலக்கமடைந்து கண்ணீர் சிந்தி அவர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இப்பொழுது கல்லறை முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். மார்த்தாளோ, இதோ 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்று கூறி அவளுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஒருவன் என்னை விசுவாசித்தால் உயிரோடு எழுந்திருப்பான் என்று அவளுக்கு விளக்கி விசுவாசத்தை குறித்து அவளுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண அவர் பல காரியங்களை கூறுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே தான் அவளை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 11:40 இவ்வாறாக வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி இயேசு அவளிடத்திலே விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை உறுதிப்படுத்தி கூறுகிறார். அவள் விசுவாசித்த பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே, லாசருவே வெளியே வா என்று சொல்லி பிதாவினிடத்திலே ஜெபித்து, ஆண்டவராகிய இயேசு அங்கே மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி அவருடைய கரங்களில் அவனை உயிருள்ளவனாக கொடுப்பதை பார்க்கிறோம். ஆகவே விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெறுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் இருந்து அடுத்த படிக்கு செல்வதற்கும் விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே விசுவாசித்தால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற முடியும். நாம் விசுவாசிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து நாம் வேண்டிக் கொண்ட காரியத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை பல ஆண்டுகளாக ஆராதித்து தொழுது கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மீது எப்படி இருக்கிறது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும் பொழுதுதான் அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. அப்பொழுது நாம் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய விசுவாசமானது அந்த இடத்திலே பரீட்சிக்கப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நாம் நம்பி அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகிலே பயணித்த பொழுது காற்று அடித்து அலைகள் அந்த படகின் மீது மோதின போது இயேசு பின்னணியத்தில் நித்திரையாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவினுடைய சீஷர்களோ பயந்து கலங்கி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை பார்த்து கூச்சலிடுவதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டி, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று, ஏன் பயப்பட்டீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டு காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். ஆகவே விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கை என்கிற படகுக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை என்கிற பயணத்திலே முக்கியமாக இருக்க வேண்டிய காரியம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்க சொன்ன, விசுவாசத்தை வலியுறுத்தின இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்று முதல் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். தோமா அன்றைக்கு இயேசுவை காணாதபடியினாலே, இயேசு உயிர்த்தெழுந்த பின் மற்ற சீஷர்கள் எல்லாரும் அந்த அறைக்குள்ளே இருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு உயிரோடு காட்சியளித்த போது தோமா அங்கே இல்லாததினாலே இயேசுனுடைய காயங்களில் கைகளை போட்டு நான் பார்த்தால்தான் அவரை நம்புவேன் என்று சொன்னார். அப்போ இயேசு மறுபடியும் அவருக்கு காட்சி கொடுத்து, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிப்பதே மேல் என்று அவருக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை 100% விசுவாசித்து அவரை இறுதி வரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். ஆகவே விசுவாசிக்க சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவரை போல பிதாவை விசுவாசித்து எப்படி இயேசு செயல்பட்டாரோ, நாமும் இயேசுவை விசுவாசித்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் விசுவாசத்தை வலியுறுத்தி சொல்லி அதையே எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஒவ்வொரு சம்பவத்திலும் எங்களுக்கு அதை விளக்கி காட்டி கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களை நம்பி நாங்கள் ஆண்டவரே தகப்பனே 100% உம்மை விசுவாசித்து பின்பற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச குறைவுகளை மாற்றி ஆண்டவரே விசுவாசத்தை கொடுத்து உம்மையே பின்பற்றி நடக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். விசுவாசிக்க சொன்ன, விசுவாசத்தை வலியுறுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்து அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.